மட்டுமானது தானா இல்லாட்டினா மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன வீடியோ அப்படின்னா, ஏற்றுமதி தொழில் வந்து யாருக்கு செட் ஆகும், யார் யாரெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீடியோவில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஏற்றுமதி தொழில் வந்து ஒன்லி பணக்காரர்கள் தான் அதை எடுத்து ட்ரை பண்ணணும், மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கிறதா அவர் வந்து நினச்சிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, அப்போ நான் பணக்காரங்க மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கோபமாக வந்து இது பண்ணியிருந்தார், மெசேஜ் அனுப்பியிருந்தார். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, பணக்காரர்களும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், அதே மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் நான் அந்த வீடியோ வந்து மெயினாக போட்டிருந்தேன். என்னென்னா, நிறையா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய தவறான ஒரு வழிகாட்டுதல்னால எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் வந்து ரொம்ப ஈஸியானது, யாருனாலும் ஈஸியாக எடுத்து அதை ஈஸியாக ஜெயிக்க முடியும், நிறையா பொருட்கள் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பொருட்கள் இருக்குது, பையர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதில் இறங்கி ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய தவறான வழிகாட்டுதல்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஓகே, அப்போ நம்மளும் வந்து ஜஸ்ட் ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டு நம்ம உடனடியாக வந்து ஒரு 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ அப்படியே நிறைய பையர்ஸ்லாம் பிடிச்சி நம்ம பெரிய ஒரு கோடீஸ்வரனாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஒரு ராங்கான ஒரு தாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தாட்னால அவங்களுக்கு எப்போ உண்மை தெரிய வரும் தெரியுமா அவங்களுக்கு? ஸோ அவங்க வந்து 1 லட்ச ரூபா போட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பையரை வந்து பிடிக்கிறதுக்காண்டி எல்லா B2Bயில் அப்புறம் இமெயில் அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், அவங்களுக்கு வந்து ஆர்டரே கிடைக்காம போகும். கடைசி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த போட்ட அந்த ஒரு 1 lakh கேபிட்டலும் போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு 3-4 வருஷம் உழைப்பு முயற்சியும் வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இறங்கி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக இருக்கணும் அவங்க. அதாவது என்னன்னாலும் நடக்கலாம். இங்கே நீங்கள் வந்து ஐஇ கோடு எடுக்கலாம், நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் தொழிலுக்காண்டி ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து அக்கௌண்ட் ஜிஎஸ்டி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நீங்கள் வந்து பண்ணி ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணிட்டீங்க இப்போது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து நமக்கு ஆன்லைன் மூலமாக நம்ம பையரை வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு ஆர்டர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது நம்ம சொல்லவே முடியாது. ஒருவேளை பையருக்கு சீக்கிரம் கிடைக்கலாம், இல்லை ஒரு வேளை வந்து உங்களுக்கு பையர் ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கலாம், இல்லை வந்து ஒரு பையர் கிடைச்சதுக்கப்புறம் அது ஒரு ஆர்டரோடய முடிஞ்சு போகலாம், அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் கிடைக்காம போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்றுமதி தொழிலில் வந்து என்ன நாள் நடக்கும். ஸோ இந்த ஒரு உண்மையை வந்து ஒரு பையர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏற்றுமதியாளர் வந்து முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இதை புரிஞ்சு நீங்கள் வந்து ஏற்றுமதியில் வந்து இறங்கணும். ஸோ இது தெரியாமல் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் ஜஸ்ட்டு ஒரு 1 லட்ச ரூபா நான் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கிறேன், வச்ச உடனே எனக்கு பையர்லாம் வந்துடுவாங்க, என் ப்ராடக்டை வந்து தேடி அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு எல்லா பையரும் வந்துடுவாங்க, வந்த உடனே நான் நிறையா சேல்ஸ் பண்ணி ஒரு 2 வருஷத்தில் நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்லாம் வந்து இங்கே கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு ராங்கான ஒரு ஒப்பீனியன் ஏற்றுமதி தொழிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து செய்யலாம், ஏற்றுமதி தொழிலில் வந்து இறங்கி யாருனாலும் செய்யலாம். ஆனால் ஒரு உண்மையை தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இறங்கணும். அந்த ஒரு 1 lakh நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா என்னன்னாலும் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கூட வரலாம் ஆன்லைனில். நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. அது உங்கள் ப்ராடக்டை பொறுத்து இருக்குது, உங்களுடைய நீங்கள் உங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து இருக்குது, நீங்கள் எப்படி வந்து பையரை வந்துட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுடைய வெற்றி தோல்வி வந்து அமையும். அதனால் ஏற்றுமதிங்கிறது பணக்காரர்களும் பண்ண முடியும், அதே மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளும் பண்ண முடியும். ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், குயிக்காலாம் இதில் வந்து பணக்காரனாக முடியாது. அதே மாதிரி இது வந்து சுலபமான ஒரு தொழிலும் கிடையாது.
ஏன்னா வந்து நம்ம வந்து லோக்கலில் வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமரை நம்ம பார்த்து நம்ம பொருளை வந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு நம்ம சேல் பண்ண முடியாது. லோக்கல்லே அது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஒரு கடை போட்டோம் அப்படின்னா உடனேலாம் நம்மக்கிட்ட எல்லாரும் வந்து வாங்கிட போகிறது கிடையாது. நம்ம நிறைய இடத்துல இதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஃபாரினில் உள்ள ஒரு நபரை வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் நபர் வந்து அவ்வளோ ஈஸியாக எப்படி பிடிச்சிட முடியும்? ஓகே, ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஏற்றுமதி தொழில் வந்து பணக்காரர்களும் பண்ணலாம், அதே மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளும் பண்ண முடியும். ஒரு 1,00,000 ரூபா எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியும், முடியாமல் கிடையாது. ஆனால் அதில் வெற்றி அடைய முடியுமா முடியாதா அப்படின்றது எதுவுமே கேரண்டி கிடையாது. இதை நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பணக்காரருக்கு வந்து அவர் வந்து ஏற்றுமதி தொழிலை எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிப்பார். ஸோ ஓகே போனால் போட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவார். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அதை வந்து ஒரு வெறியாக எடுத்து நம்ம வந்து 1,00,000 ரூபா வச்சுருக்கிறோம், ஒரு 4 வருஷம் ட்ரை பண்ணணும், எப்படியாவது நம்ம வந்து அதில் வின் பண்ணணும் அப்படின்னு அவர் எடுத்து இறங்கி அதில் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது கடைசி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த ஏமாற்றம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு வேதனை அளிக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து யாருனாலும் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பணக்காரர் தான் பண்ணணும், மிடில் கிளாஸ் பீப்புள் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. யாருனாலும் எடுத்து பண்ணலாம். ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நல்லா கிளியராக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் எதுனாலும் நடக்கும். ஸோ வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இதில் உள்ள உண்மையை தெரிஞ்சுக்கிடணும். ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸ் இது அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தான் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிஸ்னஸ். ஸோ மற்ற தொழில்களை லோக்கலில் நடக்கிற தொழில்களை கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த ஒரு டஃபஸ்ட் தொழில் வந்து ஏற்றுமதி. ஸோ இதை வந்து நல்லா வந்து எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.